வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். காலேஜ் டேவை சிறப்பாக கொண்டாடிய நாசரத் பிஎட் கல்லூரி. நாசரத் பள்ளிகளில் மாணவர்களுக்கு நடைபெற்ற விடுமுறை வேதாகம பள்ளி. தேசிய அளவிலான ஸ்பெல்பி தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். புத்தக தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி. இனி விரிவான செய்திகளை காணலாம். காலேஜ் டேவை சிறப்பாக கொண்டாடிய நாசரத் பிஎட் கல்லூரி. நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் கல்லூரி நாள் கொண்டாட்டம் கடந்த 25/4/2026 அன்று டிஎன்ஏவின் திறந்தவெளி அரங்கத்தில் மிகுந்த உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இவ்விழா பாரம்பரிய தமிழ் வாழ்த்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சி வெற்றி பெற இறை ஆசிகளை வேண்டி ஓர் பிரார்த்தனை பாடல் இசைக்கப்பட்டது. தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி அமுதா அவர்கள் வருகை தந்திருந்தவர்களை அன்புடன் வரவேற்று பிரமுகர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வாழ்த்தி அந்த மாலை பொழுதிற்கு ஒரு நேர்மையான சூழலை ஏற்படுத்தினார். கல்லூரி நாள் ஆண்டு அறிக்கையை முதல்வர் டாக்டர் கோல்டன் கிஷா அவர்கள் சமர்ப்பித்தார். அதில் கடந்த ஆண்டில் கல்வி நிறுவனம் அடைந்த கல்விசார் சாதனைகளை, இணைப்பாட செயல்பாடுகள் மற்றும் மைல்கற்கள் எடுத்துரைக்கப்பட்டன. சிறப்பு விருந்தினரான சென்னை ஆவடியில் உள்ள புனித பீட்டர்ஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேலாண்மை துறை பேராசிரியரும் தலைவருமான டாக்டர் எஸ் மைலி போஸ் அவர்களை உயிரியல் அறிவியல் உதவி பேராசிரியர் செல்வி பேபி மனோரமா முறைப்படி அறிமுகம் செய்தார். பின்னர் மரியாதை மற்றும் பாராட்டுக்குரிய அடையாளமாக செயலாளர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்களால் சிறப்பு விருந்தினர் கௌரவிக்கப்பட்டார். டாக்டர் ஸ்மைலி போஸ் அவர்களின் கல்லூரி தின உரை மாணவர்களுக்கு உத்வேகம் அளித்தது. தன்னம்பிக்கை, தலைமை பண்புகள் மற்றும் வலுவான பொறுப்புணர்வை வளர்த்து கொள்ளுமாறு அவர் மாணவர்களை ஊக்குவித்தார். நிகழ்ச்சி பரிசுகள் வழங்கும் நிகழ்வுடன் தொடங்கப்பட்டது. கல்விசார் பரிசுகளை இயற்பியல் அறிவியல் உதவி பேராசிரியர் டாக்டர் சுஜாதா வழங்கினார். 20 ஆண்டு போட்டி நிறைவு விழாவை கொண்டாடும் விதமாக கல்லூரி நிர்வாகம், ஆசிரியர்கள், ஊழியர்கள், பணியாளர்கள் என அனைவருக்கும் நினைவு பரிசை வழங்கி கௌரவித்தது. விளையாட்டு பரிசுகளை உடற்கல்வி இயக்குனர் செல்வி தமிழரசி வழங்கினார். கல்வி மற்றும் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் அவர்களது சாதனைகளுக்காக அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்பட்டனர். நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தியதற்காக சிறப்பு விருந்தினர், நிர்வாகம், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்து முன்னோக்கு கல்வித்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே.சி. சிரில் ஆண்டனி அவர்கள் மனமார்ந்த நன்றியுரையை வழங்கியதோடு நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மேலும் நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக பிஎட் மாணவர்களின் வரவேற்பு நடனம், பழங்குடியினர் நடனம், சிறு நாடகம், நடன அமைப்பு மற்றும் நாட்டுப்புற நடனம் உள்ளிட்ட துடிப்பான கல்ச்சுரல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளில் மாணவர்களின் திறமைகள், படைப்பாற்றல் மற்றும் கலாச்சார செழுமையை வெளிப்படுத்தியதோடு பார்வையாளர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டன. நாசரத் பள்ளிகளில் மாணவர்களுக்கு நடைபெற்ற விடுமுறை வேதாகம பள்ளி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் விடுமுறை வேதாகம பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் கடந்த 17/4/2026 முதல் 21/4/2026 வரை மிக சிறப்பாக நடைபெற்றது. கோலாகலம், கொண்டாட்டம், பாடல், இறைச்செய்தி, கதைகள், பப்பட் ஷோ, நடனம் என விபிஎஸ் குழுவினர் மிகச் சிறப்பாக நடத்தி கோடை காலத்தை விழாக்காலமாக கொண்டாடிய நிகழ்வு அனைவரின் மனதையும் நெகிழச் செய்தது. ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவியருக்கு ஸ்நாக்ஸ், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. விபிஎஸ் நிகழ்வின் நிறைவு நாள் அன்று பரிசுகள் வழங்கி குழந்தைகளை உற்சாகப்படுத்தினர். கேளுங்கள் என்ற கருத்தை விதைத்து மாணவர் வாழ்விற்கு ஆணிவேராக இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நிகழ்வுகள் அமைந்திருந்தன. கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும்
நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயிலும் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு கடந்த 17/4/2026 முதல் 22/4/2026 வரை லிவிங் லைட்ஸ் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற ஸ்தாபனத்தை சார்ந்த சகோதரர் ரஞ்சித் மற்றும் சகோதரி ஷீபா, சகோதரி புனிதா ஆகியோரின் தலைமையில் கேளுங்கள் என்ற தலைப்பை கருப்பொருளாக கொண்டு 5 நாட்கள் வேதாகம பள்ளி மிக சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 200 மாணவ செல்வங்கள் வருகை புரிந்தனர். ஒவ்வொரு நாளும் உற்சாகமூட்டும் பாடல்கள், நடனங்கள், கதைகள் மற்றும் விளக்கப்படங்களுடன் ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக பாடங்கள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு நாளும் மாணவ செல்வங்களுக்கு குளிர்பானங்கள், சுண்டல், பச்சை பயிறு, காராமணி போன்ற ஊட்டச்சத்து மிகுந்த தின்பண்டங்கள் வழங்கப்பட்டன. வருகை புரிந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கு பவுச் வழங்கப்பட்டது. இந்த விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பாக நடைபெற உதவிய இறைவனுக்கும் வருகை புரிந்த மாணவ செல்வங்களுக்கும் இவர்களை வழிநடத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நாசரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் கடந்த வாரம் முழுவதும் மாணவர்களுக்கு விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெற்றது. இதில் சுமார் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜபகுமார் அவர்களின் வழிநடத்துதலின்படி இந்நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. லிவிங் லைட்ஸ் ஃபார் லிட்டில் ஹார்ட் மினிஸ்ட்ரியின் நிறுவனர் சகோதரர் ரஞ்சித் மற்றும் அவரது குழுவினர் இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு ஆடல், பாடல், குழு நடனம், பப்பட் ஷோ, மேஜிக், கேம்ஸ், டிராயிங், கலரிங் போன்ற நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பங்கு பெற்றனர். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இவ்வண்ணமாக இந்நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. தேசிய அளவிலான ஸ்பெல்பி தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 27/4/2026 அன்று காலை 10 மணி அளவில் ஸ்பெல்பி ஒருங்கிணைப்பாளர் திரு ரூஃபஸ் மற்றும் திரு வீரராகவன் அவர்களின் தலைமையில் தேசிய அளவிலான ஸ்பெல்பி போட்டி நடைபெற்றது. இதில் நாசரத் கல்வி குழுமத்தை சார்ந்த நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, தி நாசரத் அகாடமி காமராசர் நகர், தி நாசரத் அகாடமி கோவில் பதாகை, சஃபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மார்க் ரெகாரஸ் பப்ளிக் ஸ்கூல், ஸ்ரீ SP விஜயரெட்டியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆகிய பள்ளிகளில் இருந்து 160 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இதில் எம் பள்ளியை சார்ந்த 28 மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி உற்சாகத்துடன் தேர்வை எழுதினர். இத்தேர்வு மாணவர்கள் ஆங்கில மொழியில் பல வார்த்தைகளை சரியான உச்சரிப்போடு எழுத்துப்பிழையின்றி எழுதவும் பேசவும் உறுதுணையாக இருந்தது. தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எம் பள்ளியின் முதல்வர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். புத்தக தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி. கடந்த 23/4/2026 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் சர்வதேச புத்தக தின விழா வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதை மையமாக கொண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வாசிப்பு பயிற்சி, கதை சொல்லுதல், புக் மார்க்கிங், கதை எழுதுதல், சுவரொட்டி தயாரித்தல், கார்ட்டூன் கதாபாத்திரம் ஏற்று நடித்தல், கட்டுரை எழுதுதல் போன்ற பல்வேறு செயல்பாடுகளும் போட்டிகளின் மூலம் இந்த புத்தக தினம் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இப்போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். எம் பள்ளியில் பணிபுரியும் திருமதி மகாலட்சுமி, திருமதி ஷைரின், திருமதி கல்யாணி, திருமதி தனலட்சுமி, திருமதி ஆறுமுகம், திருமதி ஹேமா பிளஸ்ஸி, செல்வி காவியா, திரு ஜோஷ்வா, திரு ஆஸ்பான் போன்றோர் நடுவர்களாக வருகை புரிந்து சிறப்பாக செயல்பட்ட 40 மாணவர்களை தேர்வு செய்தனர். தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்திய அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் பரிசுகளையும் ஆசிகளையும் வழங்கி ஊக்கப்படுத்தினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.